பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சிங்கப்பூர் ஏழி எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே நானும் பாஸ்டர் டாக்டர் சீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் அன்போடு கூட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய செய்திக்கு செல்வதற்கு முன்பாக கர்த்தரை துதித்து, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற நம்முடைய கர்த்தரை துதித்து, இன்றைக்கும் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற மகிமையான வார்த்தைகளை கேட்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் சாட்சிகளாய் கர்த்தர் பூமியிலே நம்மளை வைக்கப் போகிறார். ஹல்லேலூயா. என்னோடு கூட இணைந்து இந்த பாடலை நீங்க பாடுங்கள். ஹல்லேலூயா. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவர் உன் துணையும் கேடகமானவர், அவர் உன் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கிடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார், புழுதியிலிருந்து தூக்கிடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அக்கினி மீது நீ நடக்கும் போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி மீது நீ நடக்கும் போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்கிறது கர்த்தர் நம்மை இஸ்ரவேலாக மாற்றி இருக்கிறார்.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே சிறுவர்கள் இருந்தாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீதின் தேவனை கொண்ட பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இஸ்ரவேலர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீங்க அவரை நம்புகின்ற பொழுது அந்த தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு துணையும் கேடகமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிற தேவன் தான் நம்முடைய அருமையான தேவன் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாக்கு கொடுக்கிறவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை என்றைக்கும் மறப்பதே கிடையாது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, நீங்கள் அக்கினியில் நடக்கும் போதும், ஹல்லேலூயா, ஆறுகளை நீங்கள் கடக்கும் போதும் அக்கினி உங்களை பற்றாது, ஆறுகள் உங்கள் மேல் புரளுவதில்லை என்று வாக்கு கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவனை அந்த இயேசுவை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அற்பமாய் அல்ல, சொற்பமாய் அல்ல, நிரம்பி வழிகிற ஒரு பாத்திரமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காய் நீங்கள் நிரம்பி வழிகிற பாத்திரமாக இருக்க வேண்டும். கடந்த தொடரில் கூட கர்த்தர் இப்படி தாவீதை நிரம்பி வழியும்படியாய் ஆசீர்வதித்த கர்த்தர் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். காரணம், தேவன் ஒரு கஞ்ச பிரபு அல்ல, அவர் திரளாய் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. காரணம், எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன், இருளை வெளிச்சமாய் மாற்றினவர், குறைவை நிறைவாய் மாற்றக்கூடிய தேவன், ஒழுங்கின்மையை ஒழுங்காய் மாற்றின தேவன், எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர் இன்றைக்கு உங்களை நிரம்பி வழிகிற பாத்திரமாக ஆண்டவர் மாற்றுகிறார். அன்றைக்கு பேதுரு நின்று அவர் என்ன செய்தார்? என பேதுரு மீன் பிடித்துக் கொண்டிருந்தார். அந்த பேதுரு இயேசு பிரசங்கம் பண்ணுவதற்கு தன்னுடைய படகை கொடுத்தார். பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு, அவர் அந்த படகை கொடுத்த பொழுது அவர் என்ன சொல்றார்? இயேசு கிறிஸ்து வலது பக்கமாய் வலையை போடு என்று இயேசு சொன்ன பொழுது லூக்கா 5வது அதிகாரம் 6வது வசனத்திலே தங்களுடைய வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஹல்லேலூயா. மீன் பிடிப்பதற்கே அவங்க பிரயாசப்பட்டாங்க, கிடைக்கல. இயேசு சொன்ன வார்த்தையின்படி லூக்கா 5வது அதிகாரம் 6வது வசனத்தின் சொல்லப்பட்டது போல வலது பக்கமாய் வலையை போடுங்கள் என்று இயேசு சொன்ன பொழுது திரளாய், கொஞ்ச நஞ்சம் அல்ல, ஏராளமாய் வலை கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பேதுரு அவருடைய நண்பர்கள் பிடித்தார்களாம். ஹல்லேலூயா. 2 படகுகள் அமிழத்தக்க நிரம்பி வழியும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அன்றைக்கு கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க வாழ்க்கை படகை ஆண்டவருக்கு கொடுங்க, உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு கொடுங்க. அந்த இருதயத்துல தேவன் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் சந்தோஷத்தினாலே, மகிழ்ச்சியினாலே, பொருளாதாரத்தினாலே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலே கர்த்தர் நிரம்பி வழியும்படியாய் பேதுருடைய படகு 2 படகுகள் அமிழத்தக்க விதத்தில் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் ஆசீர்வதித்தவர் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கை படகை கர்த்தர் நிரம்பி வழியும்படியாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் பாருங்க, நம்ம கிராமத்தில் நீங்க பார்க்கலாம், அநேக கிராமங்களிலே கிணறு தோண்டுவாங்க, பம்ப் செட்டு கட்டி, அந்த மோட்டார் ரூமை கட்டி பக்கத்தில் அந்த ஒட்டிய ஒரு தொட்டியும் கட்டி இருப்பாங்க. ஏன்னா அந்த தொட்டியில, அந்த கிணத்துல இருக்கக்கூடிய அந்த பைப்பு வழியாக வரக்கூடிய தண்ணீர் இந்த தொட்டியில பட்டு அதிலிருந்து கால்வாய்கள் அவங்க எடுத்து கால்வாய்களை செய்து வயல்களுக்கு இந்த தண்ணீரை பாய்ச்சுவார்கள். ஹல்லேலூயா. ஆனால் இந்த தொட்டியிலிருந்து தொட்டி கட்டாம டைரக்டாவே என்ன செய்ய முடியும்? ஒரு சிமெண்ட் தர மாதிரி போட்டு அதுல இருந்து வயல்களுக்கு தண்ணீரை பாய்ச்ச முடியும். ஆனால் ஏன் தொட்டியை கட்டுகிறார்கள் என்றால், அந்த தொட்டியில தண்ணீர் பட்டு அந்த தொட்டியிலிருந்து கால்வாய்க்கு போகின்ற பொழுது இந்த தொட்டில இருக்கக்கூடிய தண்ணீர் என்ன செய்யும்? அங்கே அந்த விவசாயிகளுக்கு எல்லாருக்கும், அங்கே வரக்கூடிய ஜனங்களுக்கு குளிப்பதற்கு அது பயன்படக்கூடியதாக இருக்கும். புரியுங்களா? அப்படி அந்த தொட்டியில நீங்க தண்ணீர் வருகின்ற பொழுது, போய் குளிக்கின்ற பொழுது அந்த தொட்டியில நிரம்பி வழியக்கூடிய விதத்திலே அது தண்ணீர் வரும். அந்த வாய்க்கால்களை
தண்ணீர் அந்த கிணத்தில் வரக்கூடிய தண்ணீர் போகும். ஆனால் இங்கே தொட்டியில குளிக்கின்ற பொழுது நிரம்பி வழிகிற தண்ணீர் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாழை மரத்திற்கு, தென்னை மரத்திற்கு, பல மரங்களுக்கு அந்த தண்ணீர் பாயக்கூடியதாக இருக்கும். இந்த நிரம்பி வழிகிற தொட்டியிலிருந்து வயல்களுக்கு, புல்லுக்கு, கம்பு என நெல்லுக்கு மற்றும் கம்பு எல்லாம் விளைத்திருந்தீங்கன்னாக்க அதுக்கு செல்லக்கூடிய தண்ணீர் உறவுக்கு போய் கொண்டிருந்தாலும் அந்த கிணற்றை சுற்றி இருக்கக்கூடிய மரங்களுக்கு, அந்த பல வகை மற்ற செடிகளுக்கு, பூக்களுக்கு எல்லாம் இந்த தண்ணீர் பாயக்கூடியதாக இருக்கும். அதுதான் அந்த நிரம்பி வழியக்கூடியது மற்றவர்களுக்கும், மற்ற மரங்களுக்கும், செடிகளுக்கும் பாயக்கூடியதாக இருக்கும். அதே போலத்தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கின்ற பொழுது உங்களுடைய பாத்திரம் எப்படியாக நிரம்பி, நீங்கள் நிரம்பி வழியிறீங்க, அதே போல மற்றவர்களுக்கும், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய சகோதர சகோதரிகள், அதே போல உங்களை அண்டி இருக்கக்கூடிய அநேகருக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் உங்களுடைய ஆசீர்வாதங்கள், பொருளாதாரத்தின் ஆசீர்வாதங்கள், அதே போல உங்களுடைய சந்தோஷம், சமாதானம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களை ஒரு நீர்க்கால்களை போல ஆசீர்வாதத்தின் ஊற்று கண்ணாக கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் தேவன் நம்மளை ஆசீர்வதித்திருக்கின்ற பொழுது நாம் மற்றவர்களை நினைத்து பார்க்க வேண்டும். உற்றார் உறவினர்கள் அநேகருக்கும் இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் எங்களை சிங்கப்பூர் தேசத்திலே ஆசீர்வதித்துக் கொண்டு வருவதனாலே இந்த ஆசீர்வாதத்தின் ஒரு சில பகுதிகளை எங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு, உடன் பிறந்தவர்களுக்கு நாங்கள் திருப்பும்படியாக கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 133 அதிகாரம் வசனம் 2 ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில் வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்குகிற பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. பாருங்க, எர்மோன் மலையின் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்குகிற பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆரோனுடைய தலையில் என்னை அந்த அபிஷேகம் பண்ணுகின்ற பொழுது கர்த்தர் எப்படியாக பாருங்க, அதனுடைய தலையில ஆசாரியன் தலையில ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் என்ன செய்கிறதுனாக்க தலையில, தாடியில, அங்கிகளிலே அது வழிந்து ஓடக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த நிரம்பி வழிகிற அபிஷேகம் என்னன்னாக்கா, ஆரோன் பிரதான ஆசாரியன். அந்த ஆசாரியன் தேவனுக்கு ஆராதனை செய்துவிட்டு ஜனங்களை ஆசீர்வதிக்க வருகின்ற பொழுது இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட அவருடைய தலை, தாடிகள் எல்லாம் உதட்டில் வெளியேறக்கூடிய அந்த அபிஷேக வார்த்தைகள் ஜனங்களை அபிஷேகத்தினால் ஆசீர்வதிக்கின்ற பொழுது ஜனங்கள் ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் அந்த ஆரோன், பிரதான ஆசாரியன் ஆரோனை நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமாய் கர்த்தர் அந்த அபிஷேகத்தினால் நிரப்பினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அன்றைக்கு சிம்சோன் ஒரு கழுதை தாடை எலும்பை எடுத்து 1000 பெலிஸ்தரை அவன் வெட்டி சாய்த்தான் என்று பார்க்கிறோம். காரணம், அவனுக்குள் ஒரு அபிஷேகம் இருந்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள் அபிஷேகம் இருக்கின்ற பொழுது கர்த்தருக்காய் அரிய பெரிய காரியங்களை நீங்க செய்ய முடியும். தேவனுக்காக, உங்களுக்காகவும் என்ன செய்ய முடியும்? அரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தான் அந்த ஆரோன் என்ன செய்யறான்? அபிஷேகம் செய்யப்படுகின்ற பொழுது அவனுடைய தலை, தாடி, அதே போல உதடுகள், அங்கிகள் எல்லாவற்றிலும் வரிந்து ஓடுகின்ற பொழுது ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கிறாங்க, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன் கடந்து செல்கிறான், நடந்து செல்கிறான், அவன் அடிச்சு உடையில் பார்க்கிறோம் என்று சொல்லும்படியாய் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஆரோனின் மேலே ஊற்றும்படியாய் விரும்பினார். ஹல்லேலூயா. பாருங்க, T.L. மூடி என்ற ஒரு பக்தன் மறைந்து பல வருடங்கள் ஆகிறது. அமெரிக்க கண்டத்திலும், ஆப்பிரிக்க ஐரோப்பிய கண்டத்திலும் வல்லமையாய் ஊழியம் செய்தார். ஹல்லேலூயா. அபிஷேகத்தினால் நிரம்பி ஊழியம் செய்தார். இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான ஜனங்களை, லட்சக்கணக்கான ஜனங்களை அவர் கர்த்தரண்டை நடத்தினார். ஏனென்றால் அவருக்குள் இருந்த அபிஷேகம். இன்றைக்கும் அந்த T.L. மூடி பக்தனை குறித்து நாம் பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதே போல பில்லி கிரஹாம் என்று எனக்கு 2 நாட்கள் முன்பதாக தான் அவருடைய அனுவசரிய 4th anniversary நினைக்கிறேன், அவருடைய அனுவசரியை நாம் நினைவு கூர்ந்தோம். அப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பெரிய பில்லி கிரஹாம் ஆப்பிரிக்க கண்டங்களிலே லட்சக்கணக்கான ஆப்பிரிக்க மக்களை கர்த்தரண்டை நடத்தினார். உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை வல்லமையாய் அவர் பிரசங்கம் பண்ணினார். அநேகரை கர்த்தரண்டை நடத்தினார். அவருக்குள் இருந்த அபிஷேகம். ரேனாட் போகே ஆப்பிரிக்க கண்டத்தில் பெரிய எழுப்புதல். ஒவ்வொரு கூட்டங்களிலும் 2 மில்லியன், 3 மில்லியன், 20 லட்சம், 30 லட்சம் பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கையொப்பமிட்டு அந்த அவர்களை இயேசுவை
அதாவது அவங்களுடைய தீர்மானத்தினுடைய கார்டுகளை அவளை 20 லட்சம் 30 லட்சம் பேர் ஒவ்வொரு கூட்டங்களிலும் கொடுப்பார்களாம். அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு காரணம் ஒரு அபிஷேகத்தினால் நிரம்பி இருந்த ரேனால்ட் போங்கே என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதே போல கேதரின் குல்மான் என்று சொல்லக்கூடிய சகோதரியும் கர்த்தருக்காய் அரிய பெரிய காரியங்களை வல்லமையாய் செய்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த கேதரின் குல்மான் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரி ஒரு கூட்டத்திற்காக செல்ல இருக்கிறாங்க. பெரிய கூட்டம் வைத்திருந்தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவர் அபிஷேகத்தினால் நேர்ப்பிருந்தனாலே அந்த கூட்டத்திற்கு செல்வதற்கு அவங்களால முடியல. ஏன்னா மில்லியன் கணக்கான மக்கள் அந்த ஸ்டேஜை சுற்றி கூட்டம் நிரம்பி வழிந்ததுனாலே அவர்கள் அந்த ஸ்டேஜுக்கு செல்ல முடியல. உடனே கூட்டத்தை ஒழுங்கு செய்த அந்த ஜனங்கள், தேவ ஊழியர்கள், இவர் அந்த கூட்டத்து சைடில் ஒரு பில்டிங் இருந்திருக்கிற ஹோட்டல் மாதிரி அது வழி அந்த ஸ்டேஜுக்கு போக முடியும். அப்படியாக அவர் அழைத்து கொண்டு அந்த ரெஸ்டாரண்ட் வழியாக அந்த பில்டிங்குள்ளாக ஸ்டேஜுக்கு நுழையலாம். அழைத்து கொண்டு செல்கின்ற பொழுது, இந்த அம்மா செல்கின்ற பொழுது அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாரும் சைடில் இருந்த எல்லாருமே பொத்துன்னு கீழே விழுந்திருக்கிறாங்க. காரணம், இந்த சகோதரிக்குள் இருந்த அந்த அபிஷேகம் அநேகரை நிற்க முடியாமல் தரையில விழும்படியாய் செய்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய சிஷ்யன் தான் பென்னிகின் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்து கொண்டு வரக்கூடிய தேவ ஊழியர். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சகோதரி யாருக்கும் என்ன செய்யல, ஜெபிக்கல, தலையில கை வச்சு ஜெபிக்கல. ஆனால் அவங்க நடந்து செல்கின்ற பொழுது அவர்களுக்குள் இருந்த நிரம்பி வழிகிற அந்த ஆசீர்வாதம் அநேகரை தொட்டது. அநேகர் என்ன செய்தாங்க, விடுதலையை பெற்றுக் கொண்டாங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் கர்த்தர் உங்களை அப்படியாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தேவனுக்காய் வைராக்கியம் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வேதத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து மேல அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இருந்தது. லூக்கா 4வது அதிகாரம் வசனம் 18 கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இயேசு சொன்னார் பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சென்ற இடங்களில் எல்லாம் வியாதிகள் குணமடைந்தாங்க, பிசாசு பிடித்தவர்கள் விடுதலை பெற்றுக் கொண்டார்கள், குருடர்கள் பார்வையடைந்தார்கள், சப்பானிகள் நடந்தாக. காரணம், இயேசு கிறிஸ்துவை ஆவியானவர் அளவில்லாமல் அபிஷேகம் பண்ணி இருந்தார். யோவான் 3வது அதிகாரம் வசனம் 34 தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தரா இயேசு கிறிஸ்துக்கு பிதாவானவர் ஆவியானவரை அபிஷேகத்தினாலே அளவில்லாமல் நிரப்பி இருந்தார் என்று சொல்லி யோவான் 3வது அதிகாரம் வசனம் 34 பார்க்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவினிடத்துல ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, 12 வருடங்களாக பெரும்பாடு ரத்தப்போக்குள்ள ஒரு ஸ்திரீ அவர் இடத்துல வருகின்ற பொழுது இயேசு என்ன செய்ய, அந்த இடத்துல வருகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து மேல அளவில்லாத அபிஷேகம் இருந்ததினாலே அவருடைய வஸ்திர தொங்கலை தொடுகிறார். புரியுங்களா? இயேசு சரீரத்தில் மட்டுமல்ல, அவை அங்கிகளிலும் அபிஷேகம் நிரம்பி வழிந்ததினாலே இயேசுவை அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டாள் என்று பார்க்கிறோம். காரணம், இயேசு கிறிஸ்து மேல இருந்த அபிஷேகம் அவருடைய அங்கிகளின் மேல இருந்தது. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது அவள் என்ன செய்தால், சுகத்தை பெற்றுக்கொண்டாள் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. காரணம், ஆரோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், சாலமோனுடைய தேவாலயத்திலும் பெரியவர். அன்றைக்கு அங்கே அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ அந்த ஆரோனிலும் பெரியவரை தொட்டாள் என்று பார்க்கிறோம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து மேல் இருந்த இந்த நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் அவளுடைய அங்கிகளிலும் இருந்தது. அங்கிகளின் ஓரத்தை தொட்ட, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவள், அவளுடைய வல்லமை, அந்த சுகமளிக்கும் வல்லமை அவளுக்குள் பாய்ந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் ஏசாயா பாருங்க, ஒரு நாள் ஆண்டவரை கண்டார். எப்படி? உயரவும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை ஏசாயா தீர்க்கதரிசி கண்டார். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று வேதத்தில் கர்த்தரை பற்றி பார்க்கிறோமே, அவரை அவர் தரிசனம் கண்டார் என்று பார்க்கிறோம். ஏசாயா 6வது அதிகாரம் வசனம் 1 உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற வஸ்திர தொங்கல் தேவாலயம் முழுவதும் நிரம்பி இருப்பதை ஏசாயா தீர்க்கதரிசி கண்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவாலயத்திலும் பெரியவர், இன்றைக்கு நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவராக வீற்றிருக்கிறார், நமக்குள்ளே வாசம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ளே அந்த ஆவியானவர் அபிஷேகம் சாலமோன் தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர். இன்றைக்கு ஏசாயா தரிசனம் கண்டாரு, தேவாலயத்தில் வஸ்திர தொங்கலால் நிரம்பி இருந்த பொழுது அவருடைய அபிஷேகம் நிரம்பி இருந்தது. அதை காட்டிலும் அந்த ஆண்டவர் இன்றைக்கு
மகிமையின் நம்பிக்கையானவராய் உங்களுக்குள்ளே, உங்கள் சரீரத்துக்குள்ளே அவர் வாசம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அன்றைக்கு பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டால், இன்றைக்கு அதே அபிஷேகம் நாதர், அதே ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்குள்ளே என்ன செய்கிறாரு? உங்களுக்குள்ளாக வாசம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆவியின் நிறைவை பெற்றுக் கொள்ளுங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய, இன்றைக்கு நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண முடியும். நீங்க ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையை பேசி தேவனுடைய அந்த ஆவியானவருக்குள் நிரம்புகின்ற பொழுது அந்த அபிஷேகம் உங்களுடைய வியாதிகளை எல்லாம் குணமாக்கும். அபிஷேகம் நுகத்தை முறிக்கிறது என்று பார்க்கிறோமே. இன்றைக்கு பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? சோர்வோடு இருக்கிறீங்களா? நடக்க முடியாம மூட்டு வலியோடு கூட நடக்க முடியாம இருக்கிறீங்களா? கிட்னி ப்ராப்ளத்தோடு இருக்கிறீங்களா? டயாலிசிஸ் செய்து கொண்டு இருக்கிறீங்களா? இல்ல ஹார்ட் அட்டாக் இருக்கிறதா? எதுவாக இருந்தாலும் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது இந்த அபிஷேக வல்லமை உச்சந்தலைமல் உள்ளங்கால் வரை இயேசு கிறிஸ்துவோட அந்த அபிஷேக வல்லமை, சாலமோன் தேவாலயத்திலும் பெரியவர், அன்றைக்கு ஏசாயா கண்ட தேவாலயத்திலும் மகிமையால் பிரசன்னத்தால் நிறைந்திருந்த அதே தேவன் இன்றைக்கு உங்களை மகிமையால் மூடுகிறார். இந்த மகிமையின் பிரசன்னம் உங்களை மூடுகின்ற பொழுது பலவீனங்கள், சோர்வுகள், வியாதிகள், கவலைகள், கண்ணீர்கள், மூட்டுவலி, நடக்க முடியாத எல்லா காரியங்களையும் கர்த்தர் சுகமாக்கி ஒரு உயிர் பெற்ற சேனையாய் கர்த்தர் உங்களை மாற்றி உயர்த்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலை என்ன செய்தாரு? ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் வசனம் 12 அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயிற்று, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் அளவில்லாமல் அபிஷேகத்தினால் நிரப்பின பொழுதுதான் அவருடைய சரீரத்தில் உருமால்கள் வந்து கச்சைகள் கச்சிப்பு பாருங்க, இப்படிப்பட்டத வியாதிகள் மேல போட்டாங்க. வியாதிகள் சுகம் பெற்றாங்க. பொல்லாத ஆவிகள் எல்லாம் ஓடி போய் விட்டன. ஹல்லேலூயா. அதனாலே நம்முடைய அபிஷேகம் நம்முடைய ஆத்மாவுக்கு மட்டுமல்ல, சரீரத்திற்கும் அது என்ன செய்யக்கூடியது? சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அபிஷேகம் உச்சந்தலைமையில் உள்ளங்கால் வரை ஆவி ஆத்மா சரீரத்திலே பாயக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை நிரம்பி வழிகிற பாத்திரமாய், அபிஷேகத்தினால் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒன்று, இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய். இரண்டாவது, நீங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய். மூன்றாவது, கர்த்தருடைய ஊழியத்திற்கு நீங்க பிரயோஜனமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் உங்களை அபிஷேகத்தினால் வல்லமையினால் நிரப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 61வது அதிகாரம் வசனம் 1 பார்க்கின்ற பொழுது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அந்த பாருங்க, அங்க வேத வசனத்துல ஏசாயா 61:1 பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய ஊழியத்துக்கு பயன்படும்படியாய் அன்றைக்கு கர்த்தர் எப்படி இயேசுவை தீர்க்கதரிசனம் சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் என்னை ஆவியினால் நிரப்ப பண்ணுகிறார். நாம் தரித்திரர்களுக்கு, வியாதிஸ்தர்களுக்கு, விடுதலை தேவைப்படுகிறவர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாய் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொன்னது போல இன்றைக்கு கர்த்தர் உங்களை எல்லா விதத்திலும் உங்கள் வார்த்தைக்குள்ள அபிஷேகம் இருந்துச்சுன்னா மற்றவர்களோடு பேசுகின்ற பொழுது உடைந்த உள்ளங்களை அது ஆற்றக்கூடியதாக இருக்கும். காயப்பட்ட உள்ளங்களை அது காயத்தை ஆற்றக்கூடியதாக இருக்கும். மற்ற பிரதர், நான் கவலையோடு இருந்தேன், நீங்க பேசுனீங்க, அது எனக்கு ஆறுதலாக இருக்கிறது. சிஸ்டர், நான் கவலையோடு கண்ணீரோடு இருந்தேன், நீங்க பேசுனீங்க, அது என்னை தேற்றக்கூடியதாக இருக்கிறது என்று உங்களுடைய அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகள் மற்றவர்களை கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, தமிழ்நாட்டில் தாமஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியர், அவர் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையா ஒரு பிரசங்க மேடையில் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு முரடன், ஏன்னா பார்த்து பயங்கரமான ஒரு முரடன் அவர் பிரசங்கம் பண்ணுகிற மேடையில நோக்கி அவர் அடிக்கும்படியாய் பிரசங்க மேடையை நோக்கி போகிறார். மேடை பக்கத்தில் செல்கின்ற பொழுது இவர் ஒரு கிட்டத்தட்ட 60 வயது எழும் தோளுமாய் இருப்பாரு. அவன் முரட்டுத்தனமாக இவர் அடிக்க வருகின்ற பொழுது இவர் பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு ஒரு கச்சையை, அவருடைய கர்ச்சீப்பை எடுத்து அப்படி அவன் மேல தூக்கி போட்டாரு. அவன் அங்கிருந்து அப்படி கீழே உருண்டு, ஏன்னா அப்படியே போய் அங்கே பொத்து ஒரு இடத்துல விழுந்து இருக்கான். காரணம், இவர் அவனை மேற்கொள்வதற்கேற்ற சரீரத்தில் திடகாத்திரமா இல்லை, ஆனால் அவருக்குள் இருந்த அபிஷேகம், அவருடைய கட்சியில் இருந்த அந்த கட்சிப்புக்குள்ள இருந்த அபிஷேகம் அந்த முரடனை என்ன செய்தது? துரத்தியது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் உங்களை மட்டுமல்ல, மற்ற அசுத்த ஆவிகளை, பிரச்சனையோடு போராட்டத்தோடு இருக்கிறவர்களுக்கு அது விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் ஆரோன் சிரசின் மேலப்பட்ட ஊட்டப்பட்ட அந்த அபிஷேகம் அவனுடைய தாடியிலோ இல்ல அந்த அங்கிகளோடு நிற்கலாது, கீழே வழிந்து விழக்கூடியதாக இருந்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் வசனம் 38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவை தேவன் அளவில்லாமல் பரிசுத்த ஆவியினால் நிரப்பினதுனால்தான் இயேசு அற்புதங்களை செய்கிறவராய், பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலை, குருடர்கள், சப்பானிகள் எல்லாவற்றுக்கும் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடியவராய் தேவன் அவரை மாற்றினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே பற்றி பாருங்க, பேதுருவை பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் வசனம் 15-16 பேதுரு நடந்து போகையில் அவருடைய நிழல்பட்ட பிணியாளிகள் எல்லோரும் குணமாக்கப்பட்டார்கள். பேதுருடைய நிழலிலே கூட ஒரு அபிஷேகம் இருந்ததா. ஹல்லேலூயா. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். பேதுரு பாருங்க, இயேசு மறுதளித்தான். அவன் இன்றைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பொழுது அவனுடைய நிழலில் கூட என்ன இருந்ததா? அவனுடைய நிழலில் கூட அபிஷேகம் இருந்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான இதாங்க நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். உங்களுடைய உள்ளமாய பாத்திரத்துல ஆவியானவர் அபிஷேகத்தை ஊத்துக்கிட்ட பொழுது நீங்க அந்நிய பாஷையிலே காலை எழுந்து அப்படியே ஆண்டவர் துதிங்க, வேலைக்கு போகும்போது துதிங்க. உங்கள் நிமித்தமாய் உங்களோட ட்ரெயின், உங்களோட பஸ் எதுவும் ஆக்சிடென்ட் ஆகாது, உங்க கார் ஆக்சிடென்ட் ஆகாது. ஏன்னா அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பி கொண்டே இருக்கிறீங்க. உங்கள் நிழலில் கூட என்ன அபிஷேகம் இருக்கும். பேதுருடைய நிழலில் கூட அபிஷேகம் இருந்ததும் வியாதியஸ்தர்கள் என்ன சொன்னாங்க? சுகமடைந்தார்களாம். டி.எல். ஆஸ்பான் என்று சொல்லக்கூடிய வல்லமையான ஒரு ஊழியர், அவர் சுகத்தை சுகமளிக்கும் ஊழியங்களை வல்லமையாய் செய்து கொண்டிருந்தார். ஆப்பிரிக்க தேசத்துல ஒரு முறை அவர் கூட்டங்கள் ஒழுங்கு செய்தாங்க. அங்க மில்லியன் கணக்காக 1 மில்லியன் 1.5 மில்லியன் ஜனங்கள் அந்த கூட்டத்தில் மைதானத்தில் கூடிட்டாங்க. இவர் அந்த ஸ்டேஜுக்கு செல்ல முடியல, இவர் கொண்டு செல்ல முடியல, பிரசங்கம் பண்ண முடியவில்லை. கூட்டத்தை ஏற்பாடு செய்த அந்த ஊழியர்கள் நினைச்சாங்க, இவர் அப்படியே ஒரு ஹெலிகாப்டர்ல ஏற்றி இவர் கொண்டு போய் அந்த ஸ்டேஜுக்கு நேரம் இறக்கி அங்கே கொண்டு இவரை வச்சு பிரசங்கம் பண்ணுவோம் என்று சொல்லி முடிவு செய்து ஒரு ஹெலிகாப்டர் ஏற்பாடு பண்ணினாங்க. இந்த ஹெலிகாப்டர்ல உட்கார்ந்து கொண்டு ஸ்டேஜுக்கு செல்வதற்கு முன்பாக அந்த கூட்டத்தை ஒரு வட்டமிட்டு இருக்கிறது. இந்த ஹெலிகாப்டர் வட்டம் எடுக்கின்ற பொழுது அந்த ஹெலிகாப்டருடைய நிழல் பட்ட அநேகர், அந்த கூட்டம் முடிந்து விட்டது. கூட்டம் முடிந்து அவர்கள் பிரசங்கம் சாட்சி சொல்கின்ற பொழுது அநேகர் சொன்னாங்க, ஹெலிகாப்டர் என்மேல் பட்ட அந்த நிழல் பட்ட உடனே எனக்குள் இருந்த வியாதி குணமாகிவிட்டது, எனக்குள் இருந்த பிசாசு அலறி எடுத்து ஓய்விட்டது, நான் முடவனாய் இருந்த இந்த நிழல் பட்ட பொழுது என்னுடைய வீல் சேர்ல தூக்கி போட்டு நடக்க ஆரம்பித்து விட்டேன் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான சாட்சிகள் சொன்னார்களாம். காரணம், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் அந்த ஹெலிகாப்டருக்குள்ள உட்கார்ந்து இருந்தார். அந்த நிழல் பட்டவர்கள், பேதுரு நிழல் பட்டவர்கள் சுகமடைந்தது போல இந்த டி.எல். ஆஸ்பானுடைய நிழல்பட்ட அந்த ஹெலிகாப்டர் நிழல்பட்டவர்கள் சுகத்தை பெற்றுக் கொண்டார்களாம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாருடைய உள்ளம் பரத்துக்கு நேராக, தேவனுக்கு நேராக பாத்திரம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பாத்திரத்தை கர்த்தர் இப்ப ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியே பரத்துக்கு நேராக உங்க கண்களை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. நீ எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த தேவன், ஹல்லேலூயா, அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். அவரிடத்தில் பட்சபாதம் அற்றவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. புழுதியிலிருந்து உயர்த்திடுவான், குப்பையிலிருந்து தூக்கிடுவார், புழுதியிலிருந்து தூக்கிடுவான், குப்பையிலிருந்து உயர்த்திடுவான். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும்
கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். கர்த்தாவே, செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயர்த்துங்கப்பா. புழுதியிலிருந்து ஆண்டவரை தூக்கி குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்ய வைப்பதற்கு வல்லமையுள்ள தேவனாயிருக்குங்க. தேவைகள் எல்லாம் சந்திங்க, குறைவுகளை நிறைவாக்குங்க, பொருளாதார செழிப்பை கொடுங்க, சரீர சுகத்தை கொடுங்க. ஆவிக்குரிய காரியங்களில் இந்த பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியட்டும். தொடர்ந்து காத்து ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.